50-50 வசனத்தின் புத்தம் புதிய கேம் ஷோ. இங்க இருக்கிற ஒரு போட்டியாளர் என்கிட்ட சொன்னாரு, சிவா விக்கலுக்கு பயந்துகிட்டு சாப்பிடாம இருக்க முடியாது. நானும் அதே தான் நினைக்கிறேன். சாபோட்டாச்சுக்கு பயந்துகிட்டு கேமை விளையாடாம இருக்க முடியாது. களத்துல இறங்கிட்டா போட்டியிட்டு தான் ஆகணும். ஏன்னா ஒருத்தர் மட்டும்தான் சேஃப் ஜோனுக்கு போக முடியும். மீதி இருக்கிற 4 பேர்ல ஒருத்தர் கண்டிப்பா எலிமினேட் ஆகணும். சரி, இன்னைக்கு என்ன நடக்குது பார்த்தலாம். இது 50-50. 1 2 3 4 5 என் விரல்கள் மாதிரி எல்லாரும் நல்லா ஜாலியா எப்படி இருக்கீங்க? இருக்கோம். சரி, அதுக்கு முன்னாடி பரிசு தொகையில எவ்வளவு இருக்குன்னு அதை பார்த்துடலாம். ஆஹா, முதல் பரிசு தொகையில நம்மகிட்ட இருக்கிறது 36,600 வெள்ளி. சரி, 2வது 3வது நிலையில இருக்கிறவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிறது 13,400 வெள்ளி. இங்க ஏறக்கூடாது, அங்க குறையக்கூடாது. சரியா? இது இப்ப உங்க 5 பேர் கையில இருக்கு. முதல் சுற்று என்ன நடக்க போது உங்களுக்கு தெரிஞ்சுட்டு, இது வரைக்கும் 7 எபிசோட்ஸ்ல நீங்க விளையாடி வந்துட்டீங்க. கேள்வி பதில் சுற்று. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் படிக்கும் போது நீங்க நடுவுல பஸர் அழுத்துனீங்கன்னா நான் படிக்க மாட்டேன். நீங்க கெஸ் பண்ணணும், பொறுமையா கேட்கணும், இல்லாட்டி அங்க குறையும். தவறான பதிலுக்கு நான் 20 புள்ளிகள் கழிப்பேன். சரியா சொன்னீங்கன்னா 20 புள்ளிகள் உங்களுக்கு நான் வழங்குவேன். தயாரா இருக்கீங்களா? இன்றைய நிகழ்ச்சியில முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு இது சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு தவறான விடைக்கும் நான் கழிக்க போறது 200 வெள்ளி. சரி, முதல் சுற்றை பார்த்தலாம். உங்க எல்லாருக்கும் 200 புள்ளிகள் வழங்கியாச்சு. இப்ப தயாரா இருக்கீங்களா? ஓகே, முதல் கேள்வி. சிங்கப்பூரில் எத்தனை பல்கலைக்கழகங்கள் யூனிவர்சிட்டிஸ் உள்ளன? A 5, B 6. விக்னேஸ்வரி A 5. யார் 5 நினைக்கிறீங்க? கை தூக்குங்க. இந்திரா. சரி, அபி Let's count. Okay. சரி, ஒண்ணுன்னா நிதானமா சொல்லுங்க. ஓகே, கோ. NUS, NTU, SUSS, SMU, SUTT. SUTT, SIT, SUTT. TT. இப்ப 6 வருது, 5 வருதா? 6 வருது. 6 வருது. சரி, அப்ப தெரிஞ்சுட்டா? விக்னேஸ்வரி இல்லன்னா ஆன்சர் லாக் பண்ணியாச்சு. நீங்க சொன்ன விடை தவறான விடை. சரியான விடை 6. சோ உங்களுக்கு தெரியும், இப்ப நான் உங்ககிட்ட இருந்து 20 புள்ளிகள் கழிக்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தவறான விடைக்கு நாங்க கழிக்க போறது 200 வெள்ளி. மன்னித்து விடுங்கள் நண்பர்களே. முதல் பரிசு தொகை இருக்கிறது 36,400 வெள்ளி தான். சரி, 2வது கேள்வி. தயாரா இருக்கீங்களா? நடிகர் கமலஹாசனும் ரஜினிகாந்தும் இணைந்து நடித்த கடைசி தமிழ் திரைப்படம் எது? அபி. நினைத்தாலே இனிக்கும். நினைத்தாலே இனிக்கும். இந்த ஆன்சரை நாங்க லாக் பண்றோம். ஆனா நான் இப்ப ஆப்ஷன்ஸை படிக்க போறேன், நல்லா கேளுங்க. A நினைத்தாலே இனிக்கும், B தில்லுமுள்ளு. தில்முள்ளு கேமியோ. இந்திரா, என்னாச்சு சொல்லுங்க. இல்ல, தெரியாது. என்ன தெரியாது? என்ன இப்படி குச்சா தெரியாது? சேர்ந்து நடிச்சது தில்முள்ளு. அவர் கேமியோ கடைசியில தான் வந்தாரு. இணைந்து நடிக்கிறதுனா வந்து கேமியோ பர்ஃபார்மன்ஸும் இணைந்து நடிக்கிறது தானே? நடிக்கிறது தானே. ஒரே படத்துல இருக்காங்களா? இணைந்து இருக்காங்களா இல்லையா ஒரு படத்துல, திரைப்படத்துல? கூண்டுக்கிளி மாதிரி. ஷஃபி எங்கயோ அது சிவாஜி எம்ஜிஆர். ஆனா அந்த பாயிண்ட்க்கு ரொம்ப நன்றி. சோ சாரி அபி, நீங்க சொன்ன விடை தவறான விடை. உங்ககிட்ட இருந்து நாங்க இப்ப 20 புள்ளிகள் கழிக்கிறோம். சரியான விடை தில்லுமுள்ளு. கண்டிப்பா தில்முள்ளு தான். அதான் இந்த தில்லுமுள்ளு தான். அதான் இப்ப பாருங்க, பாருங்க 200 வெள்ளி குறைய போகுது. இவ்வளவு சீக்கிரம் போத 36,200 வெள்ளி தான் இப்ப இருக்கு. கைஸ் கம் ஆன். ஓகே. 3வது கேள்வி. பிறக்கும் போதே முற்றிலும் வளர்ந்த மனித பாகம் எது? இந்திரா. கண்கள். ஓகே, ஆன்சரை லாக் பண்றோம். மறுபடியும் நீங்க வந்து ஆப்ஷன்ஸ் இல்லாம பதில சொல்லிட்டீங்க. எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க இந்திரா? கண்கள் வந்து பிறந்ததுல இருந்து ஒரு மனிதனுக்கு அதே அளவுல தான் இருக்கும்னு நான் படிச்சிருக்கேன். படிச்சிருக்கீங்க. அது வளர்ந்து தான் இருந்திருக்கணும். அதுல ஒரு ரகசியம் இருக்கு. சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நான் சொல்லுங்க. ஆப்ஷன்ஸ். சரி ஆப்ஷன்ஸ் இப்ப நான் சொல்றேன். A கண்கள், B தொப்புள். எதுக்கு அந்த வில்லத்தனமான ஒரு சிரிப்பு? சும்மா அவங்களை பயப்படுத்துற. சரி, உங்களுக்கு அந்த விட தெரியுமா? கண்கள். நீங்களும் கண்கள். எத்தனை பேருங்க கண்கள் நினைக்கிறீங்க? உண்மையிலே தெரியாது. இந்திரா, நீங்க சொன்ன விடை சரியான விடை. கண்கள். உங்களுக்கு 20 புள்ளிகள். ஓகே, 4வது கேள்வி. சிங்கப்பூரின் தேசிய கீதத்தை இசையமைத்தவர் யார்? ஜுபேர் சாயத். ஓகே, எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? நம் நாடு.
நம் நாடு ஆப்ஷன் வேணுமா இல்ல தேவை இல்லை. தேவையில்லையா ஸ்டேட்டா பேரலாமா சரி ஷஃபி நீங்க சொன்ன விடை சரியான விடை உங்களுக்கு 20 புள்ளிகள் சரி இப்ப 5வது கேள்விக்கு தயாராக இருங்க இந்தியாவின் தேசிய கனி எது ஏ மாம்பழம் பி வாழைப்பழம் இந்திரா வாழைப்பழம் வாழைப்பழம் ஆன்சர் லாக் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நான் சொல்றேன் இந்த கனியை வந்து நீங்க வந்து இந்த சாரி டிசைன் பஞ்சாபி சூட் டிசைன் எல்லாம் பார்க்கலாம் மாம்பழம் வந்து பர்மால வந்து உற்பத்தி ஆகுதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் And அந்த சரி. சமயத்துல வந்து பர்மா இஸ் பார்ட் ஆஃப் இந்தியா மியான்மர். மியான்மர் பார்ட் ஆஃப் இந்தியா ஸோ மேபி மாம்பழமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த அந்த டிசைன்லாம் மாம்பழ டிசைன்லாம் சொல்லுவாங்களே அது ரொம்ப பாப்புலரான ஒரு டிசைன் சாரி பஞ்சாபி சூட் இதெல்லாம் பார்க்கலாம் நகைகளை கூட நிறைய பார்க்கலாம் கோலங்களை பார்க்கலாம் ஆனா இப்போ நம்ம யூனோ என்னது இனோவேஷன் இவால்வ் ஆகி நம்ம சாரில இந்திராக்கு தெரியும் நினைக்கிறேன் மாம்பழம் ட்ரிக்கியா இருக்கணும் வாழைப்பழம் சூஸ் பண்ணிருப்பாங்க நான் அப்படி நினைக்கல ஏன்னா முக்காவாசியான சுப காரியங்களுக்கு இந்தியால நீங்க பாத்தீங்கன்னா அதை வந்து பயன்படுத்துவாங்க அது இப்ப இல்ல ஆதி காலத்துல இருந்தே ஊதுபத்தி Yes. கனிகள்ல வந்து அதுவும் அடங்கும் அதனால சரி வந்து சரி நான் சரி நினைக்கிறேன். சரி 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 Yes. தமிழ்ல முக்கணிகள் என்னன்னு தெரியுமா மாப்பழா வாழை மா பழா வாழை வாழை இது கரெக்டா சொல்லியிருக்கீங்க அப்ப மொத்தம் சொன்னது தப்பா ஐயோ புள்ளிகள் போயிருமே இந்திரா நீங்க சொன்ன விடை தவறான விடை சரியான பதில் மாம்பழம் ஓகே அப்ப அந்த 20 புள்ளிகளை அப்புறம் கழிக்கணும் நீங்க மறுபடியும் 200 புள்ளிக்கு போறீங்க அப்பனா இங்க 200 வெள்ளி கழிக்கணுமே இப்போது நம்மகிட்ட இருக்கிறது 36,000 மட்டும்தான் இவ்வளவு சீக்கிரம் குறையுது சரி 6வது கேள்விக்கு போலாம் கருப்பு பச்சை நீலம் மஞ்சள் இவற்றோடு ஒலிம்பிக் கொடியில் இருக்கும் 5வது வளையத்தின் நிறம் எது அபி சிவப்பு சிவப்பு ஆன்சர் லாக் ஓகே வேற யாருக்காவது தெரியுமா நீலம் கருப்பு சிவப்பு ஆஹா. மஞ்சள் பச்சை சரி ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துறேன் ஏ ஆரஞ்சு பி சிவப்பு சிவப்பு இல்ல சரி ஓகே அபி நீங்க சொன்ன விடை சரியான விடை உங்களுக்கு 20 புள்ளிகள் நீங்க மறுபடியும் அந்த 200 புள்ளிகளுக்கு வந்துட்டீங்க ஓகே 7வது கேள்வி அமேசான் நிறுவனம் முதலில் எதை விற்பனை செய்தது புத்தகங்கள் புத்தகங்கள் புக்ஸ் இந்த ஆன்சர் நாங்க லாக் பண்றோம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஒரு ஸ்டைலா ஒரு போஸ்டோட சொன்னீங்க எப்படி ஏன்னா அவங்க வந்து முத அது செய்யும்போது நான் ஒரு புக்கு வாங்கினேன் அந்த புக்ல தான் உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைச்சதா சே அது வந்து ஜப்பு கிட்ட இருந்து போரோ பண்ணிக்குவேன் ஓ நாலேஜ் ஜப்புட்டே நீங்க போற பண்றீங்க சூப்பர் நான் ஜப்பு ஒரு நடமாடும் புத்தகம்னே நீங்க எப்படி நடமாட புத்தகம் ஓ ஓகே அவர் ஒரு திறந்த புத்தகம் சரி நாங்க உங்களை இரவல் வாங்கிக்கிறோம் அப்பப்ப இரவுலையா டேய், புத்தகம் இல்லை சரி ஷஃபி நீங்க சொன்ன விடை சரியான விடை உங்களுக்கு 20 புள்ளிகள் ஆஹா இப்ப நம்ம 8வது கொஸ்டினுக்கு வந்துட்டோம் அமெரிக்காவின் முதல் அதிபர் யார் ஷஃபி ஜார்ஜ் வாஷிங்டன் ஜார்ஜ் வாஷிங்டன் ஆன்சரை லாக் பண்றோம் சரி நான் ஆப்ஷன்ஸ் ஒரு தடவை சொல்லிடுறேன் ஏ ஏப்ரஹாம் லிங்கன் பி ஜார்ஜ் வாஷிங்டன் எப்ரஹாம் லிங்கன் வந்து 16 பிரசிடென்ட் 16th பிரசிடென்ட் இது வரைக்கும் எத்தனை பிரசிடென்ட் இருக்காங்க 46 அமெரிக்கால இன்க்ளூடிங் now எல்லாத்தையும் வரிசையா சொல்லுங்க ஷஃபி வரிசையில எனக்கு தெரியாது முக்கியமான நபர்கள் தெரியும் ஃபர்ஸ்ட் இஸ் ஜார்ஜ் வாஷிங்டன் ஓகே அது 16 மட்டும் வந்து எப்ரஹாம் லிங்கன் 44 பராக் ஒபாமா 44வது இது அதாவது முக்கியமான ஆளுங்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நீங்க இந்த மாதிரி போட்டி நிகழ்ச்சியில ரொம்ப உதவியா இருக்கு சரி ஏன்னா ஷஃபி நீங்க சொன்ன விடை சரியான விடை ஜார்ஜ் வாஷிங்டன் இப்போ உங்களுக்கு 20 புள்ளிகள் லீட்ல பறக்கிறாரு நம்ம ஷஃபி 260 புள்ளிகள் 9வது கேள்வி சிங்கப்பூரில் ஆக சிறிய எம்ஆர்டி நிலையம் எது ஏ துவாஸ் லிங் பி ரெட் ஹில் விக்னேஸ்வரி ரெட் ஹில் ஷஃபி தலைமையில கை வச்சிட்டீங்க ஏன் வாஸ்லிங் நினைக்கிறேன் துவாஸ் லிங் நினைக்கிறீங்க ஏன்னா ரெஹில் கொஞ்சம் பெருசா இருக்கும் யார் இங்க வந்து நிறைய எம்ஆர்டி எடுப்பீங்க இப்போ நான் எடுப்பேன் நீங்க பொதுவா எம்ஆர்டி எடுப்பீங்க ஓகே அண்ட் இது வரைக்கும் அவங்க எம்ஆர்டி क्वेश्चன்ஸ் சொல்லிருக்காங்க நடந்த எம்ஆர்டி கொஸ்டின் எல்லாம் கரெக்டா சொல்லிருக்காங்க ஆமா சரி அப்ப இதே கரெக்டா சொல்லிருக்காங்களான்னு பாத்துருவோமா சொல்லிருக்கீங்க பாத்துருவோமா விக்னேஸ்வரி நீங்க சொன்ன விடை சரியான விக்னேஸ்வரி இப்ப நீங்களும் சமநிலையில இவங்க 3 பேரோட 4 பேரா இப்ப மொத்தமா 200 புள்ளிகளோட இருக்கீங்க கடைசி கேள்வி ஃபோர்ட் கேனிங் மலைக்கு
அதற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட பெயர் என்ன? A. Forbidden Hill, B. Temasek Hill. அபி ட்ரை பண்ணி பார்ப்போமே. Temasek Hill. ஆன்சர் லாக் பண்ணியாச்சு. என்ன முயற்சி இது? சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லுங்க. கடைசி கேள்வி. ஆஹா. நீங்க சொன்னீங்கல்ல களத்துல இறங்குனா விளையாடணும்னு. சரி, இப்ப அவர் சொன்ன விடை தவறா இருக்கலாம்னு யாருங்க நினைக்கிறா? சரியா சஃபி, இருக்குன்னு தோணுது. ஏன் தவறா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐ மீன் எனக்கும் ஆன்சர் கன்ஃபார்மா தெரியாது. But ஒரு சின்ன கெஸ் என்ன, அந்த காலத்துல இந்த ஃபோர்ட் கேனிங் ஹில்ல வந்து இந்த போர் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? மேபி அதனால இஸ் forbidden for people. அந்த ஒரு ஓ சரி ஆனா, சரி சரி. ஏன் அவங்க அந்த ஃபோர்ட் அங்க வச்சாங்கன்னா because it was up at the highest peak. So Temasek, சிங்கப்பூர் Temasek-ல, so Temasek-ஓட highest peak. ஓ அப்படின்னு அப்படி நீங்க நினைக்கிறீங்க, அவரு அப்படின்னு நினைக்கிறாரு. சரி, வாய்ப்பு இருக்கு. ரெண்டு ரீசனிங்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஆனா நான் இப்ப சரியான ரீசனை சொல்றேன். சரி சரி சரி. ஓகே, அதுல தெரிஞ்சிடும். ஓகே. அந்த காலத்துல முந்தைய ராஜாக்கள்லாம் இருக்காங்களே, அவங்களோட கல்லறைகள்லாம் அங்கதான் இருக்குன்னு நினைச்சிருக்காங்க. அதனாலதான் அது forbidden. ஓகே. ஆனா குட் ட்ரை அபி. good try. இதுதான் அந்த ஸ்பிரிட். சோ சரியான விட உங்களுக்கு தெரிஞ்சிட்டு forbidden hill. ஆனா வேற வழி இல்ல, நாங்க 20 புள்ளிகள் உங்ககிட்ட இருந்து நாங்க இப்ப கழிக்கிறோம். உங்களுக்கு இப்ப இருக்கிறது 180 புள்ளிகள் தான். கழிச்சாச்சு. அப்பனா நான் இங்க இப்ப நம்மகிட்ட இருக்கிறது 35,800 வெள்ளி. முதல் சுற்று முடிஞ்சிருச்சு. முன்னிலையில இருக்கிறது நம்மளோட ஷஃபி. இந்த நிலைமை மாறலாம், யார் வேணாலும் முன்னுக்கு வரலாம். இரண்டாவது சுற்றுல பார்த்தலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இது 50-50. இது 50-50 வசனத்தின் புத்தம் புதிய கேம் ஷோ. சரி, முதல் சுற்றுல அதிக புள்ளிகளை வாங்கி முன்னணியில் இருக்கிற நம்மளுடைய ஷஃபி. லோவஸ்ட் ரேங்க்ல இப்ப இருக்கிறது நம்மளுடைய அபி சங்கரா. ஆனா இந்த நிலைமை மாறலாம். இந்த இரண்டாவது சுற்றுல உங்களுக்கு 2 பார்ட்ஸ் இருக்கு, சரியா? ஆனா நான் முதல் பாகத்தை மட்டும் தான் நான் சொல்லுவேன். இப்ப நல்லா கேட்டுக்கோங்க. உங்க முன்னாடி நீங்க பாருங்க, கோலி குண்டுகள் இருக்கு, 2 பவுல்ஸ் இருக்கு, சாப்ஸ்டிக்ஸும் இருக்கு. நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா ரொம்ப சிம்பிள். தண்ணியில இருக்கிற அந்த கோலி குண்டுகளா இருக்குல்ல, சாப்ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி அதை இங்கேருந்து எடுத்து இங்க வைக்கணும். அவ்வளவுதான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எவ்வளவு நிறைய கோலி குண்டுகளை இந்த பக்கம் போடுறீங்களோ அது அந்த ரெண்டாவது பார்ட் இருக்குன்னு சொன்னல, அதுல உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும். கேட்ச் மை பாயிண்ட்? ஓகே. உங்களுக்கு நாங்க கொடுக்கிறது 1 நிமிடம். இந்த 1 நிமிஷத்துக்குள்ளார நீங்க எத்தனை கோலி குண்டுகள் அங்க போடுறீங்களோ, மறுபடியும் நான் சொல்றேன், அது இரண்டாவது பாகத்துக்கு உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும். அதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க இந்த போட்டியை ஆரம்பிக்கலாம். சரி, போட்டியை ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாம் தயாரா இருக்கீங்களா? தயார். ஓகே, ரெடி. Your time starts now. சரி, போட்டாங்க. ஹெவி. உங்களுக்கு இப்ப இன்னும் 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு. Come on, Abhi. Indra. வர மாட்டேங்குது. ஜம்பு வாங்க. Okay, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Hands up. கையில எடுத்துருங்க. சாப்ஸ்டிக்ஸ் கீழே வச்சிருங்க. எதையும் தொடக்கூடாது. இப்ப நான் என்ன போறேன்? ஓகே, ஷஃபி, உங்ககிட்ட இருக்கிறது 1. 6 கோலி குண்டுகள். ஷஃபி, well done. விக்னேஸ்வரி, நீங்க தான் டக்க 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 போயிட்டு இருந்துச்சு. சரி, உங்க கை கொடுங்க. 1, 16, 17 கோலி குண்டுகள். விக்னேஸ்வரி, அவங்களோட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஷஃபி நிறைய புக் படிக்கிறாரு, நீங்க சாப்ஸ்டிக் பயன்படுத்தி நிறைய சாப்பிடுறீங்களா? கண்டிப்பா, ஒவ்வொரு நாளும் சாப்பாடு தான் முக்கியம். ரொம்ப தெளிவா இருக்கீங்க. அது இப்ப உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. அபி, இங்க பாப்போம். இங்க கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. 1, 15, 16 கோலி குண்டுகள். அபி, இது 1 இங்க விழுந்துருந்துச்சுன்னா ஒரு டாயா இருந்திருக்கும். சரி, இப்ப இந்திரா எவ்வளவு வச்சிருக்கான் பாத்து. வேண்டாம், நானே சொல்லிடுறேன். எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. இல்ல, நான் பாக்கணுமே. நீங்க சொல்லிட்டீங்க, தப்பா சொல்லிட்டீங்க. கை கொடுங்க. 1, 5 கோலி குண்டுகள். நல்ல முயற்சி இந்திரா.
வெரி குட். சரி நம்ம ஜப்பு கை கொடுங்க 1 15 16 கோழி குண்டுகள். ஓகே தள்ளி வச்சாச்சா பாத்தீங்களா? இப்ப உங்க முன்னாடி வந்து வேற டேபிள் இருக்கு. என்னென்ன பொருள்லாம் இருக்கு, என்ன செய்ய போறீங்க? இந்த இரண்டாவது பாகத்துல இந்த அழகான ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை பயன்படுத்தி நீங்க ஒரு பாலம் கட்ட போறீங்க. சரி, ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருக்கு, க்ளூ இருக்கு, கத்திரிக்கோல் இருக்கு, கயிறு இருக்கு, அங்க மாஸ்கிங் டேப் இருக்கு. இதெல்லாம் பயன்படுத்தி நீங்க ஒரு பாலத்தை கிரியேட் பண்ணோம். எவ்வளவு நீட்டம்? இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும். ஓகே, பாயிண்ட் A to பாயிண்ட் B அவ்வளவு நீளம் இருக்கணும் உங்களுடைய பாலம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எவ்வளோ வலிமையா உங்க பாலத்தை நீங்க கட்டுறீங்களோ அது உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும். ஏன்னா முதல்ல நம்ம விளாண்டோம்ல அந்த மார்பிள் கேம், அந்த கோலி குண்டுங்களாம், அதையும் இந்த பிரிட்ஜையும் நாங்க கலந்து மூன்றாவது பாகத்துல ஒரு வேலை பண்ண போறோம். அதை நான் அப்புறம் சொல்றேன். உங்களுக்கு நேரம் நாங்க எவ்வளவு கொடுப்போம்னா 2 மினிட்ஸ்ல ஒரு வலிமையான பிரிட்ஜை நீங்க கட்டணும். ஓகே, ரெடி? 3 2 1 டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. எல்லாரும் விதவிதமான ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துறாங்க. ஒரு பேட்டர்ன்ல இருக்கு. ஏபி இடத்தோட கயிறை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம இந்திரா வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் அடுக்கி வச்சுக்கிட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் கொண்டு போறாங்க. நாங்க வச்சுக்கோங்க, மெயின் எய்ம் வந்து என்னன்னா அந்த பிரிட்ஜ் ரொம்ப வலிமையா இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும். இப்ப உங்ககிட்ட இருக்கிறது 1 நிமிடம். ஆனா நாங்க வச்சுக்கோங்க, உங்களோட பிரிட்ஜ் வந்து நாங்க கொடுத்த பாயிண்ட் டு பாயிண்ட் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். 10 9 8 7 6 5 4 3 2 1 hands up. கையெல்லாம் எடுத்துருங்க, வச்சிருங்க ஜப்பு. வாங்க நம்ம ஷஃபிட்ட இருந்து ஆரம்பிப்போம். இதுதான் ஷஃபியோட பிரிட்ஜ். நம்பிக்கை இருக்கா? இருக்கு, பாப்போம். பாயிண்ட் டு பாயிண்ட்ல இருக்கு. சூப்பர். விக்னேஸ்வரி, இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் பாத்துருவோம். ஓகே, அது வேற இருக்கு. இதுதான் விக்னேஸ்வரியோட பிரிட்ஜ். இது உள்ள தள்ளி விட்டு இப்படி சொல்லலாம். சரி, இது இப்படி இருக்கட்டும். ஓகே. ஏபி சங்கரா, நீங்க தான் கயிறுலாம் பயன்படுத்தி இருந்தீங்க, நான் பார்த்தேன். பாயிண்ட் A to பாயிண்ட் B தான் இருக்கு. பிரிட்ஜ் ஒரு மாதிரி தினசா இருக்கு. சரி, என்ன நடக்குதுன்னு பாப்போம். இந்திரா, நீங்க என்னமோ ஆரம்பிச்சீங்க, எங்கயோ போச்சு. இப்ப எங்க ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எல்லாம் காணோம்? எங்க இருக்கு? ஓ, இருக்கு. ஓகே, சரி, இதோ பாயிண்ட் டு பாயிண்ட்ல இருக்கு. ஓகே, ஜபு முடிக்கலையா? ஓ, இதுதான் நம்மளுடைய ஜப்புடைய பிரிட்ஜ், அவருடைய பாலம். யார் கியூட்டா இருக்குன்னு சொன்னா? கியூட்டா இருக்கு. விக்னேஸ்வரி சொல்றாங்க உங்களோட பிரிட்ஜ் ரொம்ப கியூட்டா இருக்கா. ஓகே, எல்லாருக்கும் சூப்பர். சரி, பிரிட்ஜ் எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. அவங்க பக்கத்துலயே அவங்களோட பிரிட்ஜ் எல்லாம் வச்சாச்சு. பாத்தீங்கன்னா தெரியுது. இப்ப அடுத்தது உங்க கையில எல்லாம் கோலி குண்டுகள்லாம் இருக்கு. எவ்வளவு இருக்கு? உங்க கையில இருக்கிற சிவப்பு பாக்கெட்ல ஒவ்வொரு பாக்கெட்லயும் 20 கோலி இருக்கு. பச்சை பாக்கெட்ல 10 கோலி இருக்கு. விக்னேஸ்வரி, நீங்க தான் ஹையஸ்ட்ல இருக்கீங்க. ஆமாலே, நீங்க 17 கோலி குண்டுகள் வச்சீங்க. அதனால உங்களுக்கு 170 கோலி குண்டுகள் இருக்கு உங்க கையில. இப்ப ஷஃபி, நீங்க 6 எடுத்தீங்க. ஆமா இல்லையா? சோ அதனால உங்களுக்கு 60 கோலி குண்டுகள் இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, அந்த கான்செப்டே என்னன்னா, இந்த கோலி குண்டுகளை வச்சு இன்னொருத்தவங்களோட பிரிட்ஜை நீங்க உடைக்க போறீங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன், எவ்வளவு வலிமையை கட்டுறீங்களோ அது உங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கும். இப்ப புரியுதா? ஓகே. சோ நீங்க என்ன செய்யணும்னா, இப்ப யாருக்கு எவ்வளவு மார்பிள்ஸ் கொடுக்க போறீங்க, யாரை சாபோட்டாச் பண்ண போறீங்கன்னு நீங்க டிசைட் பண்ணணும். சரியா? சரி, நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா, யாரு லோவஸ்ட்ல இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் நான் ஆரம்பிக்க போறேன். இந்திரா, நீங்க 5 கோலி குண்டுகள் தான் எடுத்தீங்க. சோ இப்போ உங்ககிட்ட இருக்கிறது 50 கோலி குண்டுகள். ஓகே, இந்திரா, நீங்க ஆரம்பிக்கலாம். கோ. ஜப்புக்கு தான் முதல்ல. இது எனி டைம் விக்னேஸ்வரிக்கு இப்ப 20 மார்பிள் வச்சாச்சு. இது ஒரேதான். ஷஃபிக்கும் 20 மார்பிள்கள் வச்சாச்சு. இந்திரா, உங்களுக்கு அவ்வளவுதான், முடிஞ்சது. சரி, 50 மார்பிள்கள் தான் இருந்துச்சு, முடிஞ்சது. அடுத்தது ஷஃபி, உங்ககிட்ட 60 மார்பிள்ஸ் இருக்கு.
நீங்க ஆரம்பிக்கலாம். என்னோட அழகிய தோழிக்கு, விக்னேஸ்வரி. ஷஃபி அழகிய அடுத்து யாரு? அழகிய நண்பருக்கு. இது அழகியன்னு சொல்லியே வந்து இது என்னோட அழகிய வில்லனுக்கு. அபியோட முதல், ஜப்புவோட இரண்டாவது. இப்ப ஜப்பு உங்ககிட்ட 30 மார்பிள்ஸ் இருக்கு, அபிட்ட 20. இப்ப அடுத்தது பார்க்க போனா ஒரு டாய்ல இருக்கு, ஜப்பு அண்ட் அபி. ஸோ அதனால நான் வந்து காயினை ஃபிளிப் பண்ண போறேன். சரி, சூஸ் பண்ணுங்க. அபி நீங்க பக்கத்துல இருக்கனால பச்சை. பச்சை. ஸோ ஜப்பு சிவப்பு. ஜப்பு நீங்க தான் அடுத்தது. ஸ்டார்ட் பண்ணுங்க. அதான் கரெக்டா சொல்றாரு ஷஃபி, என்னோட அழகிய வெள்ளன்னு. என்ன தைரியம் இருந்திருந்தா எனக்கே கோலி வச்சிருந்தா. உனக்கு 2. இப்ப கமலா நண்பன் நேபிய ஒரு பொழுதும் கவுக்க மாட்டேன். கவுக்க மாட்டீங்களா? சரி. என்ன தைரியம் இருந்திருந்தா. தைரியம் இல்ல, உனக்கு தைரியம். டயலாக்ல எங்க எத்தனை? 40 கோழி குண்டுகள். Oh my fellow villain. அவர் 40 வச்சாரு. ஐயோ, இங்க மொத்தம் உங்ககிட்ட இருக்கிறது. let's share our responsibility. ஓகே, இங்க மொத்தம் இருக்கிறது உங்களுக்கு 80 கோழி குண்டுகள். இது நான் என்னையே நாமினேட் பண்ணிக்கலாமா? ஏன் உங்களை சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டாரு. என்னைய பண்ணாரு, சரி. நண்பனை பண்ணாரு. 40 வச்சு இப்ப மொத்தமா 60 கோழி குண்டுகள் இருக்கு நம்ம அபி சங்கராவுக்கு. இல்ல 10லே போகிற மாதிரி இருக்கு. So, இது 40 வச்சா 40 வச்சா என்ன, 5 4 வச்சா என்ன? அதானே? அது போதான் போகுது. சரி சரி. இல்ல அப்புறம் பார்க்கலாம், என்ன வேணா நடக்கலாமா இல்லையா? சரி. You got a power to save. அபி அடுத்து நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னோட பிரிட்ஜ் இருக்கிற மாதிரி என் நண்பரோட பிரிட்ஜ் அப்படிதான் இருக்கு. அவருக்கு 5 வச்சா என்ன, 15 வச்சா என்ன, போதான் போகுது. போடுங்க. அவர் ஜப்புக்கு இப்ப ஏற்கனவே வந்து 30 எல்லாத்தையும் போடுங்க. இருக்கு. இதுல ஒரு ட்ரிக் இருக்கு. இப்போ அபி உங்களுக்கு வந்து 40 கொடுத்தாச்சு. இப்ப மொத்தம் வந்து அங்க இருக்கிற வந்து 70 கோலி குண்டுகள் இருக்கு. கோலி ஷஃபிக்கு 40 வைக்கிறாரு. ஷஃபி உங்களுக்கு மொத்தம் இனிமோலா எவ்வளவு இருக்கு ஷஃபி உங்களுக்கு இப்ப? இல்ல 20 100 கோலி குண்டுகள் இருக்கு. ஷஃபிக்கு 100 கோலி குண்டுகள் இருக்கு. இல்ல இந்திராவோட பிரிட்ஜ் ரொம்ப ஸ்டெடியா இருக்கு. சோ வெச்சா கூட வேஸ்டா தான் போகும். சோ the goal now is to break the bridges இல்லையா? ஆமா. இங்க ஒரு 20 இங்க ஒரு 20 வச்சிட்டாரு. ஓகே 1 2 3 4 5 உங்களுக்கு 100 கோலி குண்டுகள் இருக்கு விக்னேஸ்வரி. தேங்க்ஸ். ஜப்புக்கு திருப்பி ஒன்னு வச்சாச்சு. உங்களுக்கு இப்ப எவ்வளவு இருக்கு ஜப்பு? 1 2 3 4 90 கோலி குண்டுகள் இருக்கு. இங்க எத்தனை இருக்கு? இன்னும் ஒண்ணு தான் இருக்கு. மேன் ரொம்ப யோசிக்காதீங்க. சரி. 120 கோலி குண்டுகள். விக்னேஸ்வரி நீங்க தான் லீட்ல இருக்கீங்க. ஓகே விக்னேஸ்வரி நீங்க தான் இப்ப கடைசியா இந்த சாபோட்டாஜ் வேலையா முடிக்கணும். பண்ணுங்க. 1 2 3 4 80 கோலி குண்டுகள் உங்க வச்சுட்டாங்க. 1 2 3 4. இங்கோ 80 கோலி குண்டுகள். கடைசி 1. சரி முடிச்சாச்சு. நான் என்ன சொல்லலையே. நான் என்ன சொல்லலையே. யாரும் கேட்கலையே. சரி இருங்க. போன வாரம் எபியோட பெருந்தன்மையால என்ன சேவ் பண்ணாரு. சோ அதனால இந்த வாரம் நான் அவருக்கு இதுவும் வைக்கல. நன்றி கடன். இந்திராக்கு ஏன் நான் வைக்கலனா she is my only girl power here. No. இந்த கேர்ள் பவர் வந்து விடுற மாதிரி இல்ல. சோ அந்த 170ல 80 கொடுத்துட்டு 10 வந்து நான் ஏன் ஷஃபிக்கு கொடுத்தேனா, ஏன்னா அவரோட மதிப்பெண்கள் தான் ஹையஸ்ட்ல இருக்கு. என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி. ஆனா அந்த கேர்ள் பவர் பிரிட்ஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். போன வாரம் உன்னை கில்ட்டியாவே வச்சிருந்திருக்க முடியும். அவர் வில்லனாவே இருக்காரு. சரி இப்போ ஒவ்வொருத்தருடைய எவ்வளவு இருக்கு நம்ம பாத்துறலாம். ஓகே 1 இது 200 210 கோலி குண்டுகள் இருக்கு இங்க. ஏன் இவ்வளவு வந்திருக்கு? ஏன்னா மேபி அவங்களுக்கு நான் காம்படிஷனா இருக்கலாம்னு தோணுது. கரெக்ட். அதுதான் ஆன்சரு. ஓகே சரி 1 2 120 கோலி குண்டுகள் விக்னேஸ்வரி. அபி 1 2 3 60 கோலி குண்டுகள் தான். இல்ல பரவாயில்ல, 4 யூஸ் பண்ணிட்டேன். தொடர்ந்து 4 யூஸ் பண்ணிட்டேன். தொடர்ந்து 4 யூஸ் பண்ணுமா? அப்புறம் பாப்போம் எப்படி. இந்திரா உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? 1 2 2 40 கோலி குண்டுகள் மட்டும்தான். ஸ்ட்ராங்கஸ்ட் இந்த பிரிட்ஜ். ஓகே ஜப்பு 1
இங்க ஒரு 10 70 170 கோலி குண்டுகள் ஜப்பு. அண்ணே இப்ப தெரியுதா சிவாஜி பத்தி ரஜினி சொன்ன ரிச் பிகம் ரிச் பிகம் போறேன்னு வீக்க எல்லாரும் எவ்வளவு தாக்கி இருக்காங்க பாருங்க. கேக்குடியா இந்த டயலாக்ஸ் நீ எப்படி குப்பரப்படுத்தி யோசிக்கிறீங்க மல்லாக்கப்படுத்தி யோசிக்கிறேன்னு தெரியலையா? டீ பார்த்து யோசி. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு உங்களுக்கு தெரியும்ல, கோலி குண்டெல்லாம் வச்சு நம்ம பிரிட்ஜ் எல்லாம் உடைக்க போறோம். சரியா? சரி, எல்லாரோட கோலி குண்டுகளும் இந்த மாதிரி ஹூக்ல மாட்டியாச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, நீங்க கட்டுன இந்த பாலத்துக்கு கீழே இதை நான் மாட்ட போறேன். சரியா? மாட்டினதுக்கு அப்புறம் 30 வினாடிகளுக்கு மேல தாங்கினுச்சுன்னா நீங்க தான் டாப் ஸ்கோரர். சரியா? அதுக்கு கீழே விழுந்துருச்சுன்னா நாங்க அதை கணக்குல எடுத்துக்குவோம். புரியுதா? சரி, இப்ப ஷஃபியோட தான் நாங்க முதல்ல ஆரம்பிக்க போறோம். ஷஃபி, நீங்க தயாரா இருக்கீங்களா? 3 2 1 and go. விழுந்தால் விதையாய் விழுவோம். பிரிட்ஜ் உடையல. பிரிட்ஜ் உடையல, ஆனா பிரிட்ஜ் விழுந்துருச்சியா? ஷஃபியோட பிரிட்ஜ் கீழே விழுந்தாச்சு. எத்தனை வினாடிக்குள்ளார விழுந்துச்சுன்னு அப்புறம் கணக்குல பார்க்கலாம். அடுத்தது விக்னேஸ்வரி. எதையும் தாங்கும் பிரிட்ஜ். எதையும் தாங்கும் பிரிட்ஜ் இப்ப தெரிஞ்சிரும். 3 2 1 30 வினாடிகளுக்கு தாங்கிருச்சுன்னா நீங்க தான் டாப்ல இருப்பீங்க. நீ சொல்லாட்டி அது தாங்க விக்கி. Taxi. Hey. 30 seconds. விக்னேஸ்வரி தான் இப்ப டாப்ல இருக்காங்க. அபி, நீங்க தயாரா இருக்கீங்களா? 3 2 1 What a wonderful bridge. ஆனா bridge உடையல பாருங்க. பிரிட்ஜ் உடையல, ஆனா பிரிட்ஜ் விழுந்துருச்சு. ஷஃபியோட பிரிட்ஜ் மாதிரி இங்க வச்சிடலாம். ஆனா எத்தனை வினாடிக்குள்ளார விழுந்துச்சு அதை அப்புறம் பார்க்கலாம். ஓகே, அடுத்தது இந்திரா. இவ்வளவுதானே? எல்லாரும் நீங்க பிரிட்ஜ் கட்டுனதை பார்த்து இனிமே பிரிட்ஜ் கட்டுவாங்களான்னு சந்தேகமா தான் இருக்கு. முடிஞ்சிருந்தா ஏன்னா இவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டின மாதிரி இருக்கு, உடையுமான்னு தெரியலையே. இப்ப நம்ம இந்திராவோட பிரிட்ஜ் எப்படி இருக்குன்னு பாப்போம். விழுந்துராத. என்னையா நடக்குது? 30 செகண்டுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்கேன். 30 செகண்டுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க. விழுந்துராத. பணம் போயிரும். கமான் இந்திரா. 30 நிமிடங்கள் வச்சாலும் அது அங்கே தான் இருக்கு. அங்க போயிருங்க. சரி, அது நான் ஒண்ணும் இப்ப சொல்ல முடியாது. எப்படி கண்ணு மாதிரி நிக்குது. 30 செகண்ட்ஸ். என் பாலம் என்ன மாதிரி எதையும் தாங்க. அங்க விக்னேஸ்வரியோட பாலமும் நம்ம இந்திராவோட பாலமும் ஒரு டாய்ல இருக்கு. சரி, இப்ப ஜப்புவோட பாலத்தை கடைசி பாலம். பாலம் உழவ வாய்ப்பே கிடையாது. ஜப்புவோட ஏன்னா இது பாகுபலி பாலம். இது பாகுபலி பாலமா? நான் தான் பேர் வச்சிருக்கேன், பாஹு பாலம். ஜப்புபலி பாலம். தாஹூ பாலம் மாதிரி இருக்கு. சரி ஜப்பு, என் கான்ஃபிடன்ஸும் இதுவும் மேட்சிங் ஃபெலோ. சரி சரி, இது கொஞ்சம் தூக்கி பாருங்க. என்ன ரைட்டா இருக்கு? சரி, உங்களோட கான்ஃபிடன்ஸ் எனக்கு புரிஞ்சிட்டு. சரி, 3 2 1 கேங்ஸ். Alright. இல்ல Wait, no way. டைம் ஸ்டாப். லக்குலா this fellow. முதல் இடத்துல உங்களுக்கு தெரியும் இருக்கிறது விக்னேஸ்வரி, இந்திரா. உங்க 2 பேரோட பாலமும் உடையவே இல்லை. எத்தனை புள்ளிகள்னா உங்க இருவருக்கும் 80 புள்ளிகள். சரி, அடுத்து உங்களுக்கு தெரியும் நம்ம யாருக்கிட்ட போக போறோம்னு. அந்த பாகுபலி பிரிட்ஜ்னு சொன்னாரு நம்மளுடைய ஜப்பு. சரி, உங்களுடைய பாலம் எப்ப விழுந்துச்சுன்னா 19 வினாடிகளுக்கு தாங்குனுச்சு. 19 செகண்ட்ஸ். உங்களுக்கு நாங்க கொடுக்கிறது 50 புள்ளிகள். அபி அண்ட் ஷஃபி என் பக்கத்துல வாங்க. விக்னேஸ்வரி, தேங்க் யூ. உங்களுக்கு நாங்க 20 புள்ளிகள் தரோம். சரி, இரண்டாவது சுற்று முடிஞ்சது. பாலத்தெல்லாம் உடைச்சாச்சு. இப்ப மூன்றாவது சுற்று, மர்ம சுற்று. அங்க என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துடலாம். இந்த இடைவேளைக்கு பிறகு இது 50-50.
இது 50-50 வசனத்தின் புத்தம் புதிய கேம் ஷோ. சரி, இரண்டாவது சுற்றுல நம்ம போட்டியாளர்கள்லாம் பாலத்தெல்லாம் கட்டினாங்க. அதுக்கப்புறம் அதை உடைச்சு போட்டுட்டாங்க. இப்ப புள்ளி விவரங்களை பார்த்துருவோம். விக்னேஸ்வரி, இந்திரா ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டினீங்க உங்களோட பாலத்தை. அதனால 280 புள்ளிகள் இருக்கு. ஏன்னா நீங்க 80 புள்ளிகள் ஜெயிச்சிட்டீங்க. சூப்பர் சூப்பர். ஜப்பு, பாகுபலி பாலம் கட்டுறேன்னு சொல்லி கட்டி அதை உடைச்சு கொஞ்ச நேரம் சென்று உடைச்சதுக்கு அப்புறம் நீங்க 50 புள்ளிகள் வென்றிருக்கீங்க. இப்ப நீங்க 250 புள்ளிகள்ல இருக்கீங்க. ஷஃபி, அபி, உங்க இருவருக்கும் 20 புள்ளிகள் தான் கிடைச்சது. ஆனா ஷஃபி, நீங்க முதல் சுற்றுல நல்லா சிறப்பா செஞ்சனால இப்ப நீங்க கொஞ்சம் சேஃபா இருக்கீங்க. உங்களுக்கு 280 புள்ளிகள். அபி, உங்களுக்கு 200 புள்ளிகள் தான் இருக்கு. நீங்க கேட்ச் அப் பண்ணணும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இப்ப நம்ம போறது மூன்றாவது சுற்று, மர்ம சுற்று. சரியா? எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? இந்த இரண்டாவது சுற்றுல 5 பேர்ல 3 பேர் ரொம்ப சிறப்பா செஞ்சனால பெரும் மனசோட நான் வந்து இங்கேருந்து எந்த படமும் நான் கழிக்க போறதில்லை. ஆனா அந்த நிலைமை மூன்றாவது சுற்றுல கிடையாது. தப்பா சொன்னீங்கன்னா நாங்க கழிக்கணும். இப்ப அங்க எவ்வளவு காசு இருக்குன்னு பாத்திரலாம். முதல் பரிசு தொகையில இப்ப 35,700 வெள்ளி தான் இருக்கு. இரண்டாவது மூன்றாவது நிலையில வரவங்களுக்கு 16,700 வெள்ளி இருக்கு. இத பிரிச்சு நாங்க கொடுத்துருவோம். சரி, மூன்றாவது சுற்று என்ன நடக்க போகுது உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லார்ட்டையும் தனித்தனியா ஒரு கேள்வி கேட்போம். முதல் குழு இல்ல இரண்டாவது குழுல நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு புள்ளிகள், இல்லனா பாதி புள்ளிகளை நாங்க கழிச்சிருவோம். சரியா? மூன்றாவது குழுல இருந்து உங்களுக்கு நல்லா தெரியும் இது பொது கேள்வியா ஆயிடும். இங்க தான் நீங்க கேள்வியை திருடணும். திருடினீங்கன்னா if you steal it கரெக்டா சொன்னீங்கன்னா உங்களுக்கு 40 புள்ளிகள் வழங்கப்படும். அது யார்கிட்ட நாங்க எடுப்போம்? அந்த கேள்விக்கு சொந்தக்காரங்க யாரோ அவங்ககிட்ட எடுத்து உங்ககிட்ட நாங்க கொடுத்துருவோம். நாலாவது குழுவும் அதே நிலைமை தான். ஆனா இந்த கேள்வி யாருக்கு சொந்தமோ நீங்க இன்னும் விளையாண்டுகிட்டு தான் இருக்கீங்க. அதனால மூன்றாவது குழு இல்ல நான்காவது குழுல நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா உங்களுக்கான புள்ளிகளை நாங்க நேரடியா வழங்கிடுவோம். இப்ப தயாரா இருக்கீங்களா? ஓகே, ஜப்பு, உங்களுக்கான முதல் குழு இதோ. அமேசான் ஆறு இந்த நாட்டின் ஆண்டீஸ் மலையிலிருந்து தொடங்கி மற்ற நாடுகளுக்கு செல்கிறது. 10 வினாடிகள். உங்களுக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கான இரண்டாவது க்ளூ, இயந்திரன் படத்தில் வரும் கிளிமாஞ்சாரோ பாடல் இந்த நாட்டில்தான் படமாக்கப்பட்டது. 10 வினாடிகள். நேரம் முடிந்தது. இப்ப இது பொது கேள்வி ஆயிடுச்சு. எல்லாரும் பஸ்ஸர்ல கை வச்சுக்கலாம். மூன்றாவது க்ளூ இதோ. இந்த நாட்டின் மாச்சு பீச்சு மலை உலக அதிசயங்களில் ஒன்று. முயற்சி செய்யலாம். நேரம் முடிந்தது. இது ஸ்டில் பொது கேள்விதான். நான்காவது க்ளூ, இந்த நாட்டின் தலைநகரம் லீமா. அபி, பெரு. நீங்க சொன்ன விடை சரியான விடை. இந்த அமேசான் ஆறு இந்த நாட்டுல தான் தொடங்குது. அதுக்கப்புறம் தான் மற்ற சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு போகுது. சரியா? அதுதான் இந்த பெரு நாட்டின் தனி சிறப்பு. சோ ஜபு, உங்ககிட்ட இருந்து நாங்க 20 புள்ளிகள் கழித்து நாங்க அங்க அபிட்ட கொடுக்கிறோம். இப்போ உங்ககிட்ட இருக்கிறது 230 புள்ளிகள் மட்டும்தான். அபி, இங்க மேல வந்துட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட இப்ப இருக்கிறது 220 புள்ளிகள். இப்ப அடுத்த க்ளூக்கு போலாம். இந்திரா, தயாரா இருக்கீங்களா? ரெடி. உங்களுக்கான முதல் க்ளூ இதோ. தனது முதல் தமிழ் படத்தில் செல்வி எனும் கதாபாத்திரத்தில் நடிகர் நெப்போலியனுக்கும் ரோஹிணிக்கும் மகளாக நடித்தார். 10 வினாடிகள். உங்களுக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சிருச்சு. இரண்டாவது க்ளூ இதோ. இயக்குனர் அட்லி படங்களில் அதிகமாக நடித்த கதாநாயகி இவர்தான். 10 வினாடிகள். நேரம் முடிஞ்சிருச்சு. இப்ப இது பொது கேள்வி ஆயிட்டு பஸர்ல கை வைக்கலாம், தயாராக இருக்கலாம். மூன்றாவது க்ளூ இதோ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் ஜப்பு, நயன்தாரா. எதை வச்சு சொல்றீங்க நயன்தாரான்னு? ஏன்னா அவங்க தான் நிறைய இந்த ஷாருக் கான் படத்துல, அப்புறம் ராஜா ராணியில. சரி, அட்லியோட எந்தெந்த படத்துல வந்து நயன்தாரா நடிச்சிருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். ராஜா ராணி, பிகில், பிகில், ஜவான். சரி, இன்னொரு க்ளூ கொடுக்கட்டுமா? உங்களுக்கான அடுத்த க்ளூ இதோ. இவருடைய 2 குழந்தைகளின் பெயர் உலக் மற்றும் உயிர். ஜபு, நீங்க சொன்ன விடை சரியான விடை. சரி, இப்ப நாம வந்து இந்திரா உங்ககிட்ட இருந்து நாங்க 40 புள்ளிகளை அங்கிருந்து திருடி நாங்க இப்ப இங்க கொடுக்க போறோம். ஜபு, வெல் டன். இந்திரா, உங்ககிட்ட இப்ப 240 புள்ளிகள் தான் இருக்கு. ஜபு, உங்ககிட்ட 270 புள்ளிகள் இருக்கு.
அபி தயாரா இருக்கீங்களா? தயார். உங்களுக்கான முதல் க்ளூ இதோ. உலகிலேயே ஆக அதிகமான ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் அதாவது உயரிய கட்டடங்கள் உள்ள நாடு இதுதான். 10 வினாடிகள். நேரம் முடிஞ்சது. இரண்டாவது க்ளூ இதோ. அச்சு தொழில் அதாவது பிரிண்டிங் இந்நாட்டில்தான் முதலில் உருவானது. 10 வினாடிகள். நேரம் முடிந்தது. இப்ப இது பொது கேள்வியாயிருச்சு. யார் வேணாலும் இந்த கேள்வியை திருடலாம். தயாரா இருங்க. மூன்றாவது க்ளூ இதோ. 2021 ஆண்டு வரை உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இதுதான். ஜபு, சைனா. எந்த க்ளூவை வச்சு இதை கண்டுபிடிச்சீங்க இப்ப? இந்த மக்கள் தொகை. அபி, இது உங்களோட கேள்விதான். ஆமா. நீங்க என்ன ஆன்சர் நினைக்கிறீங்க? சைனா. சைனா. ஷஃபி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? சைனா. எல்லாரும் சைனா தான் நினைக்கிறாங்க. ஏன்னா சைனா தான் சரியான விடை. ஜபு, அபி, உங்ககிட்ட இருந்து நாங்க 40 புள்ளிகளை இப்ப கழிச்சு இங்க கொடுக்கணும். இப்ப உங்ககிட்ட 180 புள்ளிகள் தான் இருக்கு. ஜபு, இப்போ உங்ககிட்ட இருக்கிறது 310 புள்ளிகள். வாவ். இப்படிதான் கேள்விகளை திருடி மேல வரணும். அது இப்ப ஜபு கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. விக்னேஸ்வரி தயாரா இருக்கீங்களா? தயார். உங்களுக்கான முதல் க்ளூ இதோ. ஐக்கிய நாடுகளின் 2023 ஆண்டு ஆய்வின்படி உலகின் ஆக சந்தோஷமான நாடு அதாவது வேர்ல்ட்ஸ் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இதுதான். 10 வினாடிகள். உங்களுக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சிருச்சு. இரண்டாவது க்ளூ இதோ. சாண்டா கிளாஸ் கிராமம் இந்த நாட்டில்தான் உள்ளது. I'm just going to try Amsterdam. ஆம்ஸ்டர்டாம். லெட்ஸ் லாக் தி ஆன்சர். விக்னேஸ்வரி, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. நினைக்கிறேன் டென்ஷன்ல நீங்க ஆம்ஸ்டர்டாம்னு சொல்லிட்டீங்க. அது வந்து நெதர்லாண்ட்ஸோட தலைநகரம். நாங்க கேக்குறது நாடு. Okay, okay, okay. சரி, நான் இன்னொரு க்ளூ கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். yes. சரியா? Yes. ஓகே. அந்த க்ளூ என்னன்னா இப்ப கேட்கலாம். ஒரு காலத்தில் உலகத்தின் முதன்மை தொலைபேசி நிறுவனமான நோக்கியா இந்த நாட்டில்தான் செயல்பட தொடங்கியது. நோக்கியா ஞாபகம் இருக்கு. ஆனா நோக்கியா எங்க இருந்து வந்துச்சு? சரி, நான் தலைநகரத்தை சொல்றேன். ஹெல்சிங்கி. ஃபின்லாந்து. பின்லாந்து என்பது தான் சரியான விடை. உங்ககிட்ட இருந்து நாங்க இப்ப 15 புள்ளிகள் கழிக்கிறோம். இப்ப உங்ககிட்ட இருக்கிறது 265 புள்ளிகள். இப்ப நாங்க கழிக்கணும்னா இங்கேயும் நான் கழிக்கணும். இப்ப நம்மகிட்ட இருக்கிறது 35,600 வெள்ளி தான். ஓகே ஷஃபி, நீங்க தான் கடைசி ஆளு. தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் க்ளூ இதோ. பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து 2 நாட்களில் படிப்பை கைவிட்டு இவர் தொடங்கிய முதல் நிறுவனத்தை 4 ஆண்டுகளில் $300 மில்லியன் விற்றார். 10 வினாடிகள். உங்களுக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சிருச்சு. இரண்டாவது க்ளூ இதோ. இவர் 12 வயதாக இருக்கும்போது கோடிங் கற்றுக்கொண்டு ஒரு வீடியோ விளையாட்டை உருவாக்கி வெளியிட்டார். மார்க் ஜக்கர்பர்க். மார்க் ஜக்கர்பர்க். ஆன்சர் லாக். அபி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா. அந்த ஃபேஸ்புக் படத்தை பார்க்கும்போது மார்க் ஜக்கர்பர்க் ஸ்கூலை லீவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபேஸ்புக்னு ஆரம்பிச்சாரு. ஏன்னா டு கெட் ரிவெஞ்ச் ஆன் பீப்புள்னு சொல்லிட்டு அது செஞ்சாரு. கோடிங், அவருக்கு தான் கோடிங் தெரியும். இட் வாஸ் பிட்வீன் மார்க் ஜக்கர்பர்க் ஆர் வில் கேட்ஸ், பட் ஐ கோ மார்க் ஜக்கர்பர்க். சரி, இன்னொரு க்ளூ சொல்றேன். சொல்லுங்க. உங்களுக்கான க்ளூ இதோ. டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் இவர்தான். இப்ப சொல்லுங்க யாருன்னு. இலான் மாஸ்க். But you did that to take a revenge. ஆக்சுவலி அவர் செகண்ட் ஆப்ஷன்ல இருந்தாரு. பட் அந்த வீடியோ கேம்ஸ் எனக்கு குழப்பிடுச்சு. ஷஃபி, சரியான விடை இலான் மாஸ்க். ஆனா ஷஃபி, நல்ல முயற்சி. நல்ல முயற்சி. ஆனா உங்ககிட்ட இருந்து நான் புள்ளிகளை கழிக்கணும். இப்போ உங்ககிட்ட இருந்து நாங்க 15 புள்ளிகள் கழிக்கிறோம். இப்போ உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? உங்ககிட்ட 265 புள்ளிகள் தான் இருக்கு. அப்ப நாங்க கழிக்கணும்னா இங்கேயும் கழிக்கணும். இப்ப நம்மகிட்ட இருக்கிறது 35,400 வெள்ளி. இன்றைய நிகழ்ச்சியில நம்மளுக்கு தெரிஞ்சிட்டு யார் இப்ப ஸ்ட்ரைட்டா சேவ் ஜோன் போறாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய ஜப்பு. முதல்ல நாங்க அப்படியே அமைதியா அப்படி ஒண்ணு தெரியாத மாதிரி இருந்துகிட்டு அப்படியே பால் பிளேட். ஜப்பு பால் பிளேட். சரி, மீதம் இருக்கிற ஷஃபி, விக்னேஸ்வரி, ஆபி அண்ட் இந்திரா, உங்கள யாராவது ஒரு ஆளு நாமினேட் ஆக போறீங்க. அதை யாருன்னு பார்த்தலாம் இந்த இடைவேளைக்கு பிறகு. இது 50-50.
இது 50-50 வசந்தத்தின் புத்தம் புதிய கேம் ஷோ. அதிக புள்ளிகளை வாங்கி இப்ப சேஃப் ஜோன்ல என் பக்கத்துல நிக்கிறது நம்மளுடைய ஜப்பு. ஜப்பு, சொல்லுங்க, உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு கோலி கொடுத்து காலி பண்ண பார்த்தாங்க. இப்ப அவங்க இப்ப கோலி போட போறாங்க. ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஜப்பு தான் என்னோட ஃபியூச்சர் ரைட்டர். ஓகே, சரி, நம்மளுடைய 4 டாப் பிளேயர்ஸும் இப்போ வந்து நாமினேட் பண்ண போறீங்க. ஒருத்தரை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். யாரு அந்த ஒரு ஆள் அதிக நாமினேஷன்ஸ் பெற போறான்னு பார்த்துடலாம். இந்திரா, நீங்க தான் முதல் சொல்லணும். யாரு நாமினேட் ஆக போறாங்க, உங்களோட காரணம் என்ன? போட்டியோட இந்த கட்டத்துல இப்ப உண்மையிலேயே யாரு ரொம்ப நல்லா சிறப்பா செய்றாங்க, அவங்க இருந்தா ஜெயிக்க கஷ்டம் அப்படியே நினைக்கிறவங்களத்தான் நம்ம சொல்லி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டேக் திஸ் அஸ் அ காம்ப்ளிமெண்ட். நான் இதை முழுக்க முழுக்க நம்புறேன். எங்களில் ரொம்ப அந்த ஜெனரல் நாலேஜ் இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்ச ரொம்ப ஸ்மார்ட்டான ஒருத்தர் எபி. எபி, சரி, ஓகே. அவர் இருந்தா ஜெயிக்கிறது கஷ்டம். ஓகே, அது உண்மை. சரி எபி, உங்களுக்கு இப்போ ஒரு நாமினேஷன் இருக்கு. இப்போ உங்களோட டர்ன். இந்திரா சொன்ன அதே காரணத்துக்காக உண்மையில சொல்ல போனா ஆல் தி எபிசோட்ஸ் 2வது ரவுண்ட்ல சிறப்பா செஞ்சவங்க இந்திரா. பா அந்த பாட்டு பாடுற ரவுண்ட் அது நான் நல்லா செஞ்சேன். பட் சிறப்பா செஞ்சது இந்திரா. ஷீ இஸ் அ வெரி டஃப் காம்படிட்டர் when it comes to second round. சரி, ஸோ இந்திரா சரி, ஒருத்தர். சரி, இந்த மோமெண்ட் வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணிக்கோங்க மாத்தி. ஓகே, உங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு நாமினேஷன் இருக்கு. விக்னேஸ்வரி, இந்த போட்டின்னு பார்க்கும்போது நிறைய என்டர்டெயின்மெண்ட் உள்ளவங்க ஜபுன்னு சொல்வேன். ஸோ ஹீ சேஃப். ஸோ இப்போ நாமினேஷன் சொல்லும்போது கண்டிப்பா த ஹையஸ்ட் டாப் 2 வந்து எபி மற்றும் ஷஃபி. ஓகே, எனக்கு இன்னொன்று விஷயமும் இருக்கு மைண்ட்ல. சரி. அப்படி இவங்க 2 பேர்ல ஒருத்தர் அந்த எலிமினேஷன் ரவுண்டுக்கு போனாங்கன்னா கண்டிப்பா அந்த 6 பேர்ல இவங்களும் ஹையஸ்ட்ல இருப்பாங்க. ஸோ அவங்க திருப்பி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால சொல்லுங்க. ரொம்ப கஷ்டம் தெரியும், ஆனா சொல்லிதான். ரொம்ப கஷ்டம் இது. ஷஃபி, இப்போ உங்களுடைய டர்ன். நீங்க யாருக்கு நாமினேட் பண்ண போறீங்க, உங்களோட காரணம் என்ன? ப்ரீவியஸ் ரவுண்ட்ல வந்து அந்த மார்பிள்ஸ் இருக்குல்ல, நான் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தேன். ஆனா ஒரு ஆளுக்கு மட்டும் நான் கொடுக்கல. ஏன்னா அந்த காரணம் என்ன, நான் இந்த நிலைமைக்கு வந்தேன்னா அந்த எலிமினேஷன் அவங்களுக்கு கொடுக்கலான்னு வச்சிருந்தேன். சரி, இந்திரா. சரி இந்திரா, உங்களுக்கு தான் நிறைய வாக்குகள் கிடைச்சிருக்கு. நீங்க தான் நாமினேட்டட் ஆயிருக்கீங்க. வாங்க, சொல்லுங்க, எப்படி இருக்கு உங்களுடைய மனநிலை இப்ப? இதை நான் எதிர்பார்த்தேன். எதிர்பார்த்தீங்களா? ஏன்? இன்னைக்கு நான் வந்தப்பயே சொன்னேன், எனக்கு என்னமோ தோணுதுன்னா நான் இதை எதிர்பார்த்தேன். சரி, ஆனா வந்து உங்களுக்கு இது மாத்தும்ல, இந்த பிளாங்கோ போர்டு வந்து இந்த நிலைமையை மாத்தலாமா இல்லையா? முயற்சி செஞ்சு பார்ப்போம். சரி, ஒரு முறை சொல்லிடுறேன். உங்களுக்கு நல்லா தெரியும், எக்ஸ்ல விழுந்துச்சுன்னா உங்களோட ஆட்டம் இதோட முடிஞ்சிடும். பலத்துல விழுந்துச்சுன்னா நீங்க 2வது சுற்றை மறுபடியும் விளையாடுவீங்க. முகமுடியில விழுந்துச்சுன்னா 3வது சுற்றை நீங்க விளையாடுவீங்க. ஆனா உங்களுக்கு 2 க்ளூஸ் மட்டும் தான் கொடுக்கப்படும். ஓகே, நடுவுல எனக்கு ரொம்ப பிடிச்சது இங்கதான் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ரிவர்ஸ், அங்க விழுந்துச்சுன்னா நீங்க இங்க இருக்கிற 3 பேர்ல யாராவது ஒரு ஆளை நீங்க சூஸ் பண்ணலாம். சரி, 3, 2, 1 கோ. இந்திரா ரிவர்ஸ் குழியில விழுந்திருக்கு. சரி, உங்களுக்கு நான் 5 வினாடிகள் தரேன். அங்க 3 பேரை பாருங்க, யாரை சூஸ் பண்ண போறீங்க? விக்கி, I'm sorry. No worries. I knew it was coming for me. விக்னேஸ்வரி. சரி, விக்னேஸ்வரி வாங்க. ஓகே, இந்திரா, நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நான் நினைச்சேன் நீங்க திருமணம் நீங்க வந்து அபியை தான் சொல்லுவீங்க இல்ல ஷஃபியை தான் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஏன் இப்ப விக்னேஸ்வரி சூஸ் பண்ணீங்க? அவங்களுக்கு ராசி நல்லா இருக்கு, இதோட ராசி கொஞ்சம் அவங்களோட ராசி நல்லா இருக்கு, கொஞ்சம் மாத்தி தான் பாப்போமே, கொஞ்சம் மாத்துவோம். நான் எப்பயுமே அவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்றேன். ஆனா அது எப்பயுமே வந்து எனக்கு திருப்பி அடிச்சிருச்சு பாத்தீங்களா? இவங்களும் ஸ்ட்ராங்ன்றத நான் மறந்துட்டேன். சரி 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 சரி
All the best. Okay. விக்னேஸ்வரி, உங்களுக்கு நல்லா தெரியும் நான் உங்களை எங்க அடுத்தது பார்க்க போறேன்னு. வைல்ட் கார்ட் ரவுண்ட். எஸ் அடுத்த வாரமே நீங்க இங்க வர போறீங்க. ஆமா சரியா? அடுத்த வாரம் வைல்ட் கார்ட் ரவுண்ட். இது வரைக்கும் நம்ம இழந்தவங்க எல்லாரும் மறுபடியும் இங்க வர போறாங்க. என்னென்ன பண்ண போறாங்க, எவ்வளவு புள்ளிகளை வாங்கி முன்னேற போறாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். இது 50-50.